அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கௌசல்யா, மெரிடியன் ஹாஸ்பிட்டலிருந்து ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரேடியேஷன்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ரேடியேஷன்னா என்ன? ரேடியேஷன் தரும்போது வலிக்குமா? ரேடியேஷன் தரும்போது பாடியெலாம் எரியுமா? ஹீட் வருமா? இல்லைனா ரேடியேஷன் எடுத்துகிட்டு அந்த பேஷண்ட் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ரேடியேஷனோட எஃபெக்ட் வருமா? அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரேடியேஷன்னா என்ன? ரேடியேஷன்றது எக்ஸ்ரே போன்ற கதிர்வீச்சுகள் ஹை டோஸில் கொடுக்கறது தான் ரேடியேஷன். அப்படி நம்ம கொடுத்து நம்ம கேன்சர் டியூமர் செல்ஸை மட்டும் கில் பண்ண போகிறோம். அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிமுலேஷன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம் ரேடியேஷனுக்கு முன்னாடி. அது ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணமாக பண்ணுற சிடி ஸ்கேன் தான். பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பொசிஷனில் டெய்லி படுக்கிற பொசிஷனில் படுக்க வச்சு அவங்க நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு வலை செய்வோம். அது பேர் ஆர்ஃபிட் இல்லைன்னா மாஸ்க்குன்னு சொல்லுவோம். மாஸ்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த பொசிஷனில் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருவோம். அந்த சிடி ஸ்கேனில் நம்ம எது டியூமர், எது நார்மல் இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸ், பக்கத்தில் இருக்க நர்வ்ஸ் இல்லை ஹார்ட், லங், அதெல்லாம் நம்ம பார்த்து மெஷினுக்கு சொல்லுவோம். இந்த டியூமருக்கு இவ்வளோ டோஸ் ரேடியேஷன் போகணும், இந்த ஹார்ட் லங்ஸுக்கெலாம் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பேர் தான் பிளானிங். அந்த ப்ராசஸை நம்ம சிஸ்டமில் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டம் கிட்ட சொன்ன உடனே அது ஒரு பிளான் செஞ்சு தரும். இந்த டியூமருக்கு இவ்வளோ டோஸ், இதுக்கெல்லாம் இவ்வளோ டோஸ் போகிற மாதிரி ஒரு பிளான் தரும். இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ வலிக்குமான்னு கேட்டால் இல்லை. இது கரண்ட் ட்ரீட்மெண்ட்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதனால் வலி இருக்குன்ற மாதிரி மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது கிடையாது. ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்போ ஹீட் வருமா, பாடி சூடாகுமானா இல்லை, அதுவும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ரேடியேஷன் டைம் அப்போ பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பேஷண்ட்ஸ்க்கு இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஜென்ரலாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கிறது டயர்ட்னஸ், ஃபெட்டிக்னு சொல்லுவோம் நம்ம. அந்த டயர்ட்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா தோல்லாம் அந்த ரேடியேஷன் வைக்கிற இடத்துல தோள்கள் கருப்பாகிறது இல்லை ரெட்டிஷ் ஆகிறது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ரேடியேஷன் வைக்கிற இடத்துல மட்டும் பெர்மனன்ட் ஹேர் ஃபால் கிடையாது, இது டெம்பரரி. அதுக்கப்புறம் திரும்ப ஹேர் வளர்ந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம அப்டமன் ரீஜன்லலாம் ரேடியேஷன் வைக்கிறோம்னா வாமிட்டிங் சான்சஸ் இருக்குது, டயரியா சான்சஸ் இருக்குது. அப்புறம் பிளாடர் அந்த ரீஜன்லாம் வைக்கிறோம்னா அடிக்கடி யூரின் போகிறது, டயரியா ஆகிறது, அதெல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ரேடியேஷனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றத நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோல்லாம் கருப்பாகுதுன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தோல் சம்டைம்ஸ் உரியலாம். பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தோல் கருப்பாகுதுன்றதுனால அது ஏதாவது க்ரீம் தடவாங்க, மெயினாக எண்ணெய் தடவுவாங்க. அது பண்ணவே கூடாது. அது பண்ணிங்கன்னா உங்கள் ரேடியேஷன் சைடு எஃபெக்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். மோஸ்ட்டாக அவங்களே க்ரீம்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் டயரியா, வாமிட்டிங் மாதிரினா அதுக்கு டேப்லெட்ஸ், மெடிக்கேஷன்ஸ்லாம் அந்த டைமுக்கு ரெகுலராக கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கம்மியாகும். ஃபுல் சைடு எஃபெக்ட்ஸ் போகிறது ரேடியேஷன் டைமில் ஃபுல்லாகவே போயிடுமான்னு கேட்டால் இல்லை. ரேடியேஷன் முடிஞ்சு ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்து அப்புறமா நீங்கள் ரெக்கவர் ஆகுவீங்க. ஏன்னா இது ஏன்னா ரேடியேஷன் போய் உள்ளே இருக்கிற செல்லுக்கு ஏற்படுத்துகிற எஃபெக்ட்ஸ் இதெல்லாம். ஆக்சுவலாக ரேடியேஷன் உள்ளே போய் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு ஆக்சுவலாக கேன்சர் செல்லில் இருக்க டிஎன்ஏவை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணுறதுனால அதோடைய கேன்சர் செல் அதுக்கு மேலே வளராமல் அதை தடுக்குது. அதனால கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் இந்த கேன்சர் போயிடுமான்னு கேட்டால் சர்ஜரி மாதிரி இல்லை. அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் பொறுமையாக ரொம்ப நாளைக்கு அது இருக்கும். ஒரு செல்லை அது கில் பண்ணி டிஎன்ஏவை பிரேக் பண்ணி கில் பண்ணுது. அதனால அது ஃபஸ்ட்டு அது ரெப்ளிகேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற செல்ஸை கில் பண்ணும். ஸோ ரேடியேஷன்னால டியூமர் போகிற எஃபெக்ட்ஸ் தெரிய ஒரு 2 to 3 months ஆகும். கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 1 month கழிச்சு ஸ்கேனில் நம்மளால் கட்டி சுருங்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ரேடியேஷன் வைக்கிற ஏரியாவுக்கு யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லணும். மெயினாக கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது. ரேடியேஷன் பேஷண்ட் கூட அக்கம்பனி பண்ணலாமான்னு கேட்டால் கூடாது. ரேடியேஷன் ஏரியாவுக்கு கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் அதுவும் முதல் 3 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரேடியேஷன் பக்கமே போகக்கூடாது. அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும். வீட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா பேஷண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு பரவ போகிறது கிடையாது. இப்போ
வந்து ரேடியேஷனில் நிறைய அட்வான்சஸ் வந்ததுனால நமக்கு இந்த டியூமர் கில் பண்ணுறது ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு சைடு எஃபெக்ட்ஸை ரொம்ப மினிமலாக இருக்க மாதிரி ட்ரீட்மெண்ட் ஹைலி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கிறதுனால இந்த சைடு எஃபெக்ட்ஸுமே நீங்கள் கம்மியாக தான் பார்ப்பீங்க. ஸோ ரேடியேஷன் இஸ் அ சேஃப் ட்ரீட்மெண்ட், effective treatment, and it is the important component of cancer management.